இணைந்திருக்கின்றோம். வணக்கம் தமிழூடாக. இன்றைய நாளில் நாங்கள் என்ன விடயத்தை பற்றி பேச போகிறோம் என்றால், நம்மளுடைய தேசிய ரீதியாலாக இன்று கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்ற தைப்பொங்கல் தினம், அதாவது தேசிய தைப்பொங்கல் தினம் இம்முறை யாழ்ப்பாணத்திலே தெல்லிப்பளை துர்க்கியம்மன் ஆலயத்தில் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் யூனியன் கல்லூரியிலே, தெல்லிப்பளை யூனியன் கல்லூரியில் இன்று இது தொடர்பான கலை நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது. ஏன் இந்த விடயத்தை நாங்கள் இன்று எடுத்துக்கொண்டோம்? தேசிய தைப்பொங்கல் என்பதை விடுத்து தேசிய நிகழ்வாக கொண்டாடப்படுகிற எங்களுடைய கலை கலாச்சாரங்களை பற்றி நாங்கள் கதைக்க வேண்டும் என்கிற விடயத்தை தான் பேசுபொருளாக எடுத்திருக்கிறோம். அதாவது தேசிய ரீதியாக இன்று கொண்டாடப்படுகின்ற தைப்பொங்கலை வைத்துக்கொண்டு எங்களுடைய கலை கலாச்சார பண்பாடுகளை பற்றி நாங்கள் கதைக்கலாம். சரி, குறிப்பாக இன்று அதாவது இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நாங்கள் யோசிக்கின்ற பொழுது இந்த தலைமுறை இந்த விடயங்களை பற்றி எவ்வளவு தூரம் ஆர்வமாக இருக்கிறார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயம். தைப்பொங்கல், புத்தாண்டு அல்லது ஏதாவது ஒரு பண்டிகை, தீபாவளியாக இருக்கலாம், அல்லது இந்த நாங்கள் சொல்லுவோம் நம்ம கார்த்திகை விளக்கீடு, இவ்வாறு நாங்கள் கொண்டாடுகின்ற அல்லது விரதங்களிலே அனுஷ்டிக்கப்படுகின்ற கயமுகாசுரன் போர், சூரன் போர் என்றெல்லாம் நாங்கள் சொல்லுவோம் தானே. அப்படி திருவம்பாவை, இப்படி இந்த பல விடயங்கள் இன்று எங்களுடைய மரபுகளிலிருந்து இந்த தலைமுறை ஊடாக கடத்தப்படுவது குறைந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று எங்களுடைய கலை கலாச்சாரத்தில் இருக்கின்ற நாடக பின்னணிகள் மறைந்து போய் கொண்டிருக்கிறது. காத்தவராயன் கூத்து, சிந்து நடை கூத்து என்றெல்லாம் நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதே போன்று பலவிதமான விடயங்கள் எங்களுடைய கலை கலாச்சாரத்திலிருந்து பிறழ்வாக போய்கொண்டிருக்கிறது, அல்லது வேறு கலாச்சாரத்துடன் கலக்கின்ற ஒரு சந்தர்ப்பமும் இருக்கிறது. எங்களுக்கான பாணிகள் மறைந்து வேறு கலப்படங்களாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆக இது எங்களுக்கான தனிப்பட்ட ஒரு கலை கலாச்சார பின்னணியை கொண்ட விடயங்களை நாங்கள் தமிழர்களாகிய நாங்கள் அதை எங்களுடைய மரபு வழியிலே கடத்துகின்ற அந்த செயற்பாட்டை கொண்டிருக்க வேண்டும். அது எங்கள் சார்ந்த தலைமுறைக்கு நாங்கள் அதை கடத்த வேண்டும். அது நாங்கள் இப்பொழுது இருக்கின்றவர்கள் மற்ற எங்கள் வருகின்ற பிள்ளைகளுக்கு அந்த விடயங்களை சொல்ல வேண்டும். இப்பொழுது தைப்பொங்கல் தினம் என்றால் நாங்கள் என்ன செய்கிறோம்? முன்னைய காலங்களெல்லாம் வயல் நிலத்துக்கு போய் அங்கே வயல் நிலத்திலே விதைக்கப்பட்ட நெல், அதாவது நெல்லினுடைய அந்த கதிரை கொண்டு அதில் நாங்கள் விதைத்த மரக்கரைகள் இருக்கும் அல்லது கிழங்கு வகைகள் இருக்கும், அவற்றையும் கொண்டு அந்த ஆண்டு நாங்கள் என்ன செய்வோம்? அந்த நெல்லை புதிர் எடுத்து அதை குற்றி அதை அரிசியாக்கி அதை பொங்கல் பானையிலே ஆண்மகன் இட, பின்பு கால்நடைகள் விலங்குகளில் அதற்கு நன்றி கூறி நாங்கள் ஒரு பொங்கல் நிகழ்வை செய்வோம். எங்களுடைய தோட்டத்திலே உள்ள இந்த கனிகள் காய்களைத்தான் நாங்கள் அன்று படியலாக சூரிய பொங்கலாக வைப்போம். இது பழைய காலத்திலே இருந்த முறை. இது இன்றைய கால சந்ததியினருக்கு இந்த விடயங்கள் எல்லாம் புரியாது, தெரியாது, அறிந்திருக்க மாட்டார்கள், பார்த்திருக்கவும் மாட்டார்கள். என்றால் விவசாய நிலங்களை விவசாயம் செய்வதே என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. விவசாய செய்கை அல்லது நெற்பயிர் செய்கை செய்தாலே அல்லது ஒரு தோட்டம் தொழில் என்று சொன்னாலே நம்மில் பலர் தோட்டமா என்ற ஒரு கேள்வியை தான் கேட்பார்கள். ஆனால் அதுதான் எங்களுடைய உணவுக்கான ஆதாரம் அல்லது அடிப்படை என்பதை பலரும் புரிந்து கொள்வதில்லை. பலருடைய ஏளனச்சொல்லாக அது பார்க்கப்பட்டாலும் உண்மையிலே எங்களுக்கான உணவை தருவது அந்த தொழில்தான். விவசாய செய்கை என்பதுதான் எங்களுக்கு உணவை தருகிறது. அதற்காகத்தான் அன்றைய காலத்திலே பாரம்பரியமாக அந்த இயற்கைக்கு நன்றி செலுத்துகின்ற கடனாக இந்த பொங்கல் பண்டிகையை வைத்திருந்தார்கள். இன்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது தேசிய பொங்கல் கொண்டாடப்பட போகிறது. அதே போல் நேற்றைய தினம் வடமாகாண பொங்கல் பொங்கியிருந்தார்கள். மாதுகள் நுணசை முருகன் கோவிலே கொண்டாடியிருந்தார்கள். அங்கே நெல்லை, அதாவது வயல் நிலத்துக்கு சென்று அங்கே கதிரெடுத்து அதிலிருந்து நெல்லை கொண்டு இந்த பெண்கள் உரலை போட்டு உலக்கையால் குற்றுகின்ற காட்சியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அவ்வளவு தூரம் இந்த பண்பாடை மறக்காமல் எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு கடத்துகின்ற நோக்கில் இவ்வாறு நிகழ்வுகளை ஒழுங்கு செய்கின்றவர்கள் ஒழுங்கு செய்தால் நிச்சயமாக எங்களுடைய கலை கலாச்சார பின்னணி அப்படி மறையாமல் தொடர்ந்து இந்த அடுத்து வருகின்ற தலைமுறைக்கு கடத்தப்படும். அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது என்ன இதிலே நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறதுனா, இன்றைய காலத்துக்கு ஏற்ற விதத்தில் நாங்கள் மாறி இருந்தாலும் எங்களுடைய பழமை என்கிற அந்த கலை கலாச்சார பண்பியல்களை நாங்கள் விட்டுக் கொடுக்க கூடாது. அடுத்து வருகின்ற சந்ததி தங்களுக்கு அடுத்து வருகின்ற சந்ததிக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் நாங்கள் அவற்றை வளர்த்தெடுத்து விட வேண்டும். ஒரு தாத்தா ஒரு மாங்கன்றை வைக்கிறார் என்றால், அவர் ஒரு 60-70 வேலை வைக்கிறார் என்றால் அவர் தான் இருந்து சாப்பிட போற நினைத்து வைப்பதில்லை. என்னுடைய அடுத்த வம்சம் அல்லது என்னுடைய பிள்ளை, என்னுடைய பேர பிள்ளைகள் அந்த மாங்கனியை சாப்பிட வேண்டும் என்கின்ற அந்த வம்சாவளியினுடைய நன்மைகளைத்தான் அவர் அதை வைத்தார். அதே போன்று இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற ஒவ்வொரு பண்டிகைகளும் அடுத்து வருகின்ற எங்களுடைய பிள்ளைகளுக்கு, எங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு அது ஒரு உதாரணமாக எங்களுடைய பாரம்பரியத்தை பறைசாற்றுகின்ற விடயமாக நாங்கள் காட்டி கொடுத்து விட்டு போக வேண்டும். இன்றைய பலருடைய பொங்கல்களை பார்த்தால் அந்த கலை கலாச்சாரம் பாரம்பரியம் என்பது கேள்விக்குறிதான்.
ஸ்டவ்வை வைத்து வீட்டிலே முத்தத்திலே ஸ்டவ்வை வைத்து அதிலே வந்து ரெடிமேட் பொங்கல் தான் என்று பொங்குகிறார்கள் பலர். ஏன் முடிந்தவரை என்று எல்லா விடயங்களும் வந்து தோரணங்கள் விற்கிறது, கரும்பு விற்கிறது, பானை மண் சட்டி பானை விற்கிறது. இதை முடிந்தவரை அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நாங்கள் அதை பிள்ளைகளுக்கு காணத்தை எடுத்து வந்து மெழுகி அதிலே வந்து சுத்தவர கும்பம் வைத்து சாணம் பூசி அந்த கல்லை வைத்து அதிலே பானை வைத்து பொங்குகின்ற பொழுது எப்படியெல்லாம் நடைமுறைகள் இருக்கிறது, அந்த பொங்கலை எப்படி செய்ய வேண்டும், அரிசிமா கோலம் ஏன் நாங்கள் போடுகிறோம், அதில் ஏன் சூரியனை வரைகிறோம், எந்த திசை நோக்கி இதை வரைகிறோம், ஏன் 4 பக்கம் இடவழியை விடுகிறோம், இப்படி அந்த விளக்கங்களை பிள்ளைகளுக்கு சொல்லுகின்ற பொழுதுதான் எங்களுடைய பாரம்பரியத்தில் இருக்கின்ற அந்த நல்ல விடயங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு செல்லும். அது நாங்கள் புரிவதில்லை. அரிசிமாவில் கோலம் போடுகின்ற காலம் மாறி இப்பொழுது இந்த செங்கல் துணிக்கைகளில் தான் நாங்கள் பலரும் வந்து கோலம், சூரியன் சிவப்பாக செங்கல் வந்து அரைத்து விட்டு அதிலே வந்து கோலம். உண்மையிலே இந்த அரிசிமாவிலே கோலம் ஏன் முந்தி போட்டார்கள் என்றால், இந்த எங்களை மாறி இந்த உயிர் பல்வகமையிலே இருக்கின்ற உயிரினங்களும் உணவு கொள்ள வேண்டும், அவற்றுக்கு உணவு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அரிசிமாவினை வந்து ஒரு கோலமாக போட்டார்கள். அந்த உணவினை, அந்த அரிசிமாவினை அந்த எறும்பினங்கள் சாப்பிடும். அப்படி சாப்பிடுகின்ற பொழுது அது எங்களுக்கு நாங்கள் உயிர்களுக்கு உணவளித்தோம் என்கிற ஒரு திருப்தியையும் புண்ணியத்தை செய்தோம் என்கின்ற ஒரு மனநிலையும் கொண்டு வருகிறது. அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. சாணத்தால் ஏன் மொழுகிறோம் என்பதற்கு, அது சாணம் என்பது ஒரு கிருமி நீக்கி, அதை நான் வெளிப்படையாக அது ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஏன் பால் விட்டு பொங்குறோம், அது பால் அது நிறைந்த சத்து உள்ளது. அப்படி பல காரணங்கள் இருக்கிறது. ஆகவே அந்த காரணங்களை நாங்கள் குழந்தைகளுக்கு சொல்லுகின்ற பொழுதுதான் அவர்கள் அடுத்தடுத்து வருகின்ற ஜெனரேஷனுக்கு அதை கடத்துவார்கள். அப்பொழுதுதான் அவர்களுக்கு புரியும் ஏன் இவ்வாறெல்லாம் செய்கிறார்கள் என்று, ஏன் நாங்கள் இப்படியான பொங்கல்களை கொண்டாடுகிறோம், ஏன் பட்டி பொங்கலை கொண்டாடுகிறோம். பட்டி பொங்கல் என்பது என்ன, எங்களுக்கு உதவி செய்கின்ற ஆவினங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்ற ஒரு நாள். ஆகவே அதை நாங்கள் விலங்கினங்களும் நம்மை போன்றவை தான், அவையும் வாழ்வதற்கான வாழ்விடங்களை நாங்கள் சரியாக கொடுக்க வேண்டும், அதற்கான உணவை சரியாக அளிக்க வேண்டும், அதனுடன் வேலை வாங்குவதற்கேற்ப நாங்கள் அதுக்கு நன்றி கடன் செலுத்த வேண்டும் தான் அந்த பண்டிகை உணர்த்துகின்றது அந்த கருத்தை. அவ்வாறு நாங்கள் பாரம்பரியங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பொழுதுதான் உண்மையிலே அதனுடைய அர்த்தம் பேசுபொருளாகவும் இருக்கும். அதே நேரத்தில் அதுதான் எங்களுடைய பாரம்பரியத்தை காக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமில்லாமல் இந்த தைப்பொங்கல் தினம் என்றால் அந்த அன்று மட்டும்தான் நாங்கள் அந்த பாரம்பரிய விளையாட்டுகளை வைப்போம் இல்லையா. பிற நாட்களிலே இந்த பாரம்பரிய விளையாட்டுகளை வந்து நாங்கள் பேணுவது கிடையாது. இன்றைய நாளில் மட்டும்தான் பல இடங்களில் வந்து இந்த பொங்கல் தினத்தை ஒட்டித்தான் நடக்கிறது நிகழ்வுகள். என்ன நிகழ்வுகள் நடக்கிறது என்றால், இந்த போர்த்தங்காய் உடைத்தல், மாட்டு வண்டி சவாரி, அல்லது முட்டி உடைத்தல், கிறிஸ்மரம் ஏறுதல், இதெல்லாம் அவங்களுடைய பாரம்பரியத்தை பறைசாறுகின்ற விளையாட்டுகள். அது ஒரு நாட்டிலே ஒரு நாட்டுக்குரிய அந்த தனி சிறப்பு இருக்கும் இல்லையா. அவர்களுக்கான விளையாட்டு இதுதான், அவர்களுக்கான தேசிய விடயங்கள் இதுதான். அதே போல எங்களுடைய தமிழர்களுக்கும் இந்த பண்பாட்டில் இந்த விளையாட்டுகள் தான் எங்களுக்கு என்று இருக்கின்ற விளையாட்டுகள். அதனூடாக நாங்கள் கடத்தி செல்லுகின்ற போது அது ஒரு உலகளவிலே நல்ல ஒரு இடத்தை பிடிக்கும் எங்களுக்கான விளையாட்டுகள் என்று சொல்லி அதை நாங்கள் அந்த மரபுகளை பலரும் வந்து மறந்து விடுகிறோம். பிள்ளைகளுக்கு இவ்வாறான நேரத்திலே அவர்களை ஊக்குவியுங்கள். பிள்ளைகளை வந்து டியூஷன் பொங்கல் நாள்லேயும் டியூஷன் என்று அலையாமல் தனியார் வகுப்பு அல்லது பிரைவேட் கிளாஸ், காசு கட்டி மனத்தில் அல்லது காசு கட்டி படிப்புகள் கிளாஸ்ன்னு சொல்லி ஓடுபடுவினோம், இல்லை ஜூம் கிளாஸ் என்று ஓடிப்படுவினோம். இப்படியா நாளிலே கூட பொதுவாக இப்படி ஒரு நல்ல நாள் நிகழ்வுகள் நடக்கிற பொழுது அவற்றை கூட்டிக்கொண்டே காட்டுங்கள். ஏன் தேசிய தைப்பொங்கல் தினத்தை கொண்டாடுகிறார்கள்? என்னத்துக்காக? ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்குவதற்காக. மதங்களுக்கு இடையிலே நாங்கள் நல்லிணக்கங்களை உருவாக்க வேண்டும். எல்லா மதத்திலும் எல்லா விடயங்களும் கடைபிடிக்கப்படுகிறது. ஒற்றுமை. இன்று தேசிய தைப்பொங்கல் தினம் தெல்லிப்பளை துர்காதேவி ஆலயத்திலே நடக்க போகிறது. அதுவும் வரலாற்று பிரசித்தி பெற்ற ஆலயம் உங்கள் எல்லோருக்குமே தெரியும். வழிவடக்கிலே மிக பிரசித்தியான ஆலயம். அங்கே நடக்கின்ற பொழுது அந்த அங்கே நடப்பது ஒரு சிறப்பு என்றால், பல காலமாக விடுவிக்கப்படாத பகுதிகள் இருக்கின்ற இடப்பகுதி, அதிலே ஒரு சிறப்பு மிக்க ஒரு தேசிய பொங்கல் கொண்டாடுவது எங்களுக்கு கொடுத்து வைத்த ஒரு விடயம். ஆகவே இதிலே தேசிய சமாதானம் என்பதும் எங்களுக்கு தங்கி இருக்கிறது. அதையெல்லாம் புரிந்து கொள்ள வைக்க வேண்டும். நாங்கள் அதை எங்களுக்கு நாங்கள் உணர்வது போன்று எங்களுடைய அடுத்த வம்சாவளி உணர்வதற்கான வழிமுறைகளை உருவாக்குகின்ற பொழுது அவர்கள் அடுத்தடுத்து தாங்களாகவே நாங்கள் இந்த மரபுகளை கைவிடக்கூடாது என்பதை தொடர்ச்சியாக அவர்கள் பேணுவார்கள் இல்லையா கார்த்திகாயினி? உங்களுடைய கருத்து? நிச்சயமாகத்தான். ஆனா இந்த தேசிய பொங்கல் விழா என்பது நாங்கள் ஏலவே செய்திகளில் பார்த்திருந்தோம். அது யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக தெல்லிப்பளை துர்க்கியம்மன் ஆலயத்தில் அந்த நிகழ்வுகளை ஒழுங்கமைத்திருக்கிறதும், கலை நிகழ்வுகள் யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை யூனியன் கல்லூரியிலும் ஒழுங்கமைத்திருக்கிறார்கள். உண்மையில் இங்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடியவர்கள் பலர் சென்று பார்வையிடக்கூடியதாகவும் இருக்கும். அந்த நிகழ்வில் கலந்து சிறப்பிக்கக்கூடியதாகவும் வாய்ப்புகள் கிடைத்திருக்கின்றது. இந்த முறை தேசிய பொங்கல் யாழ்ப்பாணத்தில் ஒழுங்கமைக்கப்பட்டிருப்பது
பல தேசிய நிகழ்வுகள் யாழ்ப்பாணத்திலும் இடம்பெற வேண்டும், குறிப்பாக வடக்கு மாகாணத்தின் பிரதேசங்களில் இடம்பெற வேண்டும் என்பது எங்களுடைய தரப்புகள் முன்வைத்திருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்தாலுமே, இதற்கு முன்னர் சில ஒரு முறை உலக சுற்றுலா தினம் வந்து யாழ்ப்பாணத்தில் கொண்டாடப்பட்டிருந்தது. அதனை தொடர்ந்து இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் இந்த தேசிய பொங்கல் விழா கொண்டாடப்படுவது என்பது உண்மையில் வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. மத நல்லிணக்கத்தையும் சமூக நல்லிணக்கத்தையும் உருவாக்குவதற்கான ஒரு அடிப்படையாக கூட இதை நாங்கள் பார்க்கலாம். பலர் இன்று சனிக்கிழமை சிலருக்கு வேலைகளாகவும் இருக்கும், சிலருக்கு வந்து இன்றைய நாள் ஓய்வு நாளாகவும் இருக்கும். நீங்கள் அதில் கலந்து கொள்வது நல்ல ஒரு விடயமாக இருக்கும். குறிப்பாக கலை நிகழ்வுகளையும் சென்று பார்வையிடுவது என்பதும் ஒரு வரவேற்கத்தக்க விடயமாகத்தான் இருக்கும். இன்றைய நாளில் யாழ்ப்பாணம் இன்று காலமை வளமையாக 6:50 அமைதியாக இருக்கக்கூடிய பிரதான வீதிகள் எல்லாம் இன்று சரியான பரபரப்பாக இருந்தது. இந்த யாழ்ப்பாணத்தில் கொண்டாடக்கூடிய இந்த தேசிய பொங்கல் விழாவை முன்னிட்டு பல பாதுகாப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இன்றைக்கு சரியான பரபரப்பாகத்தான் இருந்தது. நான் ஒரு முறை இன்னும் ஒருவேளை நான் மாலை 6 மணியோ என்று நினைத்து கூட வந்த மாதிரி இருந்தது. அப்படி சரியான பரபரப்பாக இருந்தது. இந்த நிகழ்விலும் நேயர்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், நீங்களும் கலந்து கொள்ளுங்கள் இந்த நிகழ்வுகளில். இனியொரு முறை தேசிய விழா, தேசிய அளவிலான இந்த தினங்கள் எல்லாம் கொண்டாடுவது எப்பொழுதோ தெரியவில்லை யாழ்ப்பாணத்தில். இதை பார்வையிடுவதற்கு உங்களுக்கு ஒரு அரிய சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. நீங்களும் அந்த நிகழ்வில் கலந்து கொள்ளுங்கள். எங்களுடைய பிரதேசத்தில் இடம்பெறக்கூடிய தேசிய பொங்கல் விழாவில் நாங்களும் கலந்து கொள்வோம் அப்படி என்பதை நாங்கள் இன்றைக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதைவிட ஒட்டுமொத்தமாக இன்று பத்திரிகைகளில் பார்க்கின்ற பொழுது அதிகம் இந்த துப்பாக்கி சூடுகளை பற்றியும் பேசியிருந்தார்கள். எதிர்கட்சி அரசாங்கத்தின் மீது குற்றம் சாடுகிறது. இதுவரை வருடம் பிறந்து 17 நாட்களுக்குள் 5 துப்பாக்கிச்சூடு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது என்று. அதைவிட அண்மையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த மன்னார் இடம்பெற்றிருக்கக்கூடிய துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திற்கு போலீசாரை பொறுப்பு கூற வேண்டும் அப்படி என்ற ஒரு கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதைவிட இந்த லைசன்ஸ் இல்லாத ஆட்கள்கிட்ட நிறைய எங்களுடைய நாட்டில் பலரிடம் துப்பாக்கி இருக்கிறது போல். அது இந்த தென்னிந்திய படங்கள் சினிமாக்களை பார்த்து வந்த முகமா தெரியவில்லை. நாங்கள் படங்களில் தான் பார்ப்போம். ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் உடனடியாக அறைக்குள் சென்று இருக்கக்கூடிய அந்த டிராயர்ஸை திறந்து துப்பாக்கியுடன் வருவார்கள். அது இன்று எங்களுடைய நாட்டிலும் ஒரு சகஜமான விஷயமாக மாறிவிட்டது போன்றும் கொஞ்சம் பொதுமக்கள் அவதானமாக இருக்க வேண்டும். அதைவிட எங்களுடைய பாதுகாப்பு சார்ந்து வேலை செய்யக்கூடிய உத்தியோகத்தர்கள் கொஞ்சம் இந்த விடயங்களை கவனத்தில் எடுத்துக்கொண்டு செயற்பட வேண்டும். காரணம், நாட்டில் இப்பொழுது எல்லாமே சகஜமாகிவிட்டது. நாங்கள் திரைப்படங்களின் ஊடாக பார்க்கக்கூடிய விடயங்கள் எல்லாமே இப்பொழுது நாட்டில் சகஜமாகி கொண்டு வருகிறது. சரியாக பிளான் பண்ணி சிஐடி மாதிரி வந்து பணத்தை மோசடி செய்கிறது, ஆன்லைன் ஆப் மூலம் பணங்களை மோசடி செய்கிறது. அதை விட நிறைய விஷயங்கள் நாட்டில் நாங்கள் திரைப்படங்களில் பார்த்த விடயங்கள் எல்லாமே இப்பொழுது சகஜமாகி கொண்டு வருகிறது. பொதுமக்கள் நாங்கள் கொஞ்சம் தெளிவாக செயற்பட வேண்டும், தெளிவாக இருக்க வேண்டும் அப்படி என்பதுதான் ஒரு சரியான ஒரு விடயமாக இருக்கும்னா. குறிப்பாக எந்த ஒரு வீதியிலாக இருக்கட்டும் அல்லது ஊரிலாக இருக்கட்டும் சமுதாயத்திலாக இருக்கட்டும், யாரும் ஒருவர் இந்த வீண் வம்புகள் வீண் சண்டைகளுக்கு போவதை தவிர்த்து கொண்டிருந்தாலே பாதி பிரச்சனை தீர்ந்துவிடும். அதுவும் இப்பொழுது இன்றைய காலங்களில் பார்க்க போகும் பொழுது இந்த பெரிய அளவிலான அடிதடிகளாக இருக்கட்டும், பெரிய அளவிலான பிரச்சனைகளாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு சின்ன சின்ன கைகலப்பில் ஆரம்பமானதாக இருக்கும். முடிந்தவரை இந்த கைகலப்புகளையும் வீண் சண்டைகளையும் தவிர்த்து கொண்டு ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படி என்பதுதான் எல்லோருடைய ஆசையாகவும் இருக்கிறது. இந்த தேசிய பொங்கலும் இன்றைக்கு கொண்டாடுகிறார்கள். நாட்டில் மதம், சமூகம், இனம் சார்ந்து ஒரு நல்லிணக்கம் பரவட்டும் அப்படி என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. உண்மையில் எந்த விடயங்கள் பூர்த்தியாக வேண்டும், அதாவது தேசிய ரீதியிலே மத இன நல்லிணக்கம் உருவானால்தான் நாட்டில் வன்முறை என்பது இல்லாமல் போகும். அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த விடயங்களுடன் நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகின்றோம். மீண்டும் மற்றும் நிகழ்ச்சியாக சந்திக்கும் விடைபெற நாங்கள் என்ன மேம்படும் புனம் துஷ்யன் மற்றும் ஹாத்தியானி ராஜேஷ் கண்ணா. நன்றி நேயர்களே.